அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வட்டி பணத்தை பிறருக்கு கொடுத்து உதவலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே வட்டி என்பது இஸ்லாத்தில் தடை. அல்லாஹு தஆலா திருமறை அல் குர்ஆன் சூரத்துல் பக்கராவில் சொல்கிறான், வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, உங்களுக்கு நாம் வட்டியை ஹராமாக்கி வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போலதான் அல்லாஹு தஆலா வியாபாரத்தை சதக்காக்களை வளர்க்கிறான், வட்டியை அளிக்கிறான் என்பதாக சொல்கிறான். அதே போல வட்டியை பொறுத்தவரையில் வட்டி பெரும் பாவங்களில் இருந்தும் உள்ளது. வட்டியை பற்றி ஏராளமான எச்சரிக்கைகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எடுத்து பிறருக்கு கொடுக்கலாமா என்பதை நாங்கள் பார்த்தால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக்கிலுர் ரிபா வமூக்கிலஹு வகாத்திபஹு வஷாஹிதாஹு. அல்லாஹு தஆலா வட்டியை எடுக்கக்கூடியவன், அதாவது வட்டியின் மூலமாக சாப்பிடக்கூடியவன், சாப்பிட கொடுக்கக்கூடியவன், வட்டியை எழுதக்கூடியவன், வட்டிக்கு சாட்சியம் சொல்லக்கூடியவன், எல்லோருக்கும் ஒரே பாவம்தான். பாவத்தில் அனைவரும் சமன். அல்லாஹுடைய லானத்து சாபம் எல்லோருக்கும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை எங்களுக்கு பல கிரந்தங்களில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா திருமறை அல் குர்ஆனில் கூட சொல்கிறான், அல்லதீன யாக்குலூனர் ரிபா லா யக்கூமுன இல்லா கமா யக்கூமுல்லதி யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வட்டியுடைய தண்டனையை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா வட்டியை எச்சரிக்கிறான். அதன் மூலமாக சாப்பிடக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய வழியில் இருக்கக்கூடியவர்கள் என்ற அந்த வசனத்தை எல்லாம் ஓதி காட்டினார்கள் என்ற செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே அந்த செய்தியை பொறுத்தவரையில் நாங்கள் சாப்பிடவும் கூடாது, அதை எடுக்கவும் கூடாது. பிறருக்கு சாப்பிட கொடுப்பது என்று சொன்னால் நாங்கள் எடுத்து பிறருக்கு உதவி செய்வது அதுவும் கூடாது என்பது தெளிவாகவே வந்த செய்தி. எனவே பொதுவாக வட்டி எடுக்கவும் கூடாது, அதை எடுத்து பிறருக்கு உதவி செய்யவும் கூடாது. சிலர் சொல்லுவார்கள், வட்டியுடைய பணத்தை எடுத்து தர்மங்கள் செய்யலாம், சமூக சேவைகள் செய்யலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதை பொறுத்தவரையில் இது கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எடுக்கவும் கூடாது, பிறருக்கு கொடுக்கவும் கூடாது. வட்டியுடன் எங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இருக்கக்கூடாது. வட்டி பிகைரி இஸ்மின் யுசம்மூனஹா பிகைரி இஸ்மின், ஒரு காலம் வரும் அதிலே வட்டி என்ற பெயர் இல்லாமல் வட்டி பரவலாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் அந்த காலத்தில் தான் இருக்கிறோம். வட்டியில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே இந்த வட்டியை பொறுத்தவரையில் பிறருக்கு கொடுக்கவும் கூடாது. உதாரணத்துக்கு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே வட்டியை நாங்கள் எடுக்காவிட்டால் அது முஸ்லீம்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுமோ என்று ஒரு அச்சம் வருகிறது. அது உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆயுதங்கள் செய்வதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது. இன்னொரு பல முஸ்லீம்களுக்கு எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது வேறு விடயம். அது இக்கட்டான ஒரு சூழ்நிலை. என்றாலும் நாங்கள் அப்படிப்பட்ட வங்கிகளுடன், அப்படிப்பட்ட பேங்க் தொடர்புகளுடன் நாங்கள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட முறைகளை இஸ்லாம் தடை செய்கிறது. நாங்கள் ஒரு நாளும் வட்டிக்கு துணை போகவும் கூடாது, வட்டி இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கவும் கூடாது என்பது தெளிவாக ஹதீஸ்களிலே வந்த உண்மை. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பிறருக்கு கொடுக்கவும் கூடாது, நாங்கள் எடுக்கவும் கூடாது, அதற்கு சாட்சியமாக இருக்கவும் கூடாது, அதை எழுதவும் கூடாது. அனைத்துமே பாவம். எனவே முடியுமான வரை அல்ல, முற்றும் முழுதாகவே வட்டியை நாங்கள் தவிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும்.